சிதம்பரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் கூற கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது, மக்கள் என்ன சொல்கிறார்கள், இது தொடர்பாக முழு விவரங்கள்? வணக்கம். வங்கக்கடலில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் மிதமான மழை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சிதம்பரம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகரில் 147.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல பார்த்தோம்னா அதிகபட்சமாக சிதம்பரம் நகரில் 221.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையின் காரணமாக சிதம்பரம் நகர பகுதிகளை ஒட்டியுள்ள ஸ்ரீதண்டேஸ்வர நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகர், அம்பலவான நகர், கண்ணன் நகர், தையல் நாயகி நகர் உள்ளிட்ட நகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டுக்குள் முடங்கி உள்ளனர். மேலும் அப்பகுதியில் மழைநீர் தேங்குவதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், சிதம்பரம் சீர்காழி புறவழி சாலையில் வடிகால் வசதி இல்லாதால் எப்போது மழை பெய்தாலும் அப்பகுதியில் மழை தேங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகவே அப்பகுதியில் மழைநீர் வடிகால் சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வைத்துள்ளனர். அதே போன்று பார்த்தோம்னால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் தொடர் மழையின் காரணமாக பயணிகள் கூட்டம் இல்லாமல் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர் மழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்துக்கு இன்று பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.